மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். இப்ப இன்னொன்னு, இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த டாக் வெளியே லீக் ஆச்சு அப்படிங்கும்போது அதுல கம்பீர் புஜாரா எனக்கு வேணும்னு இந்த சீரீஸுக்கு கேட்டதாகவும் அவங்க செலெக்ஷன் கமிட்டியில அது முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் ஒரு நியூஸ் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் எகைன் எல்லாரோட மைண்டுமே புஜாராக்கு தான் போகுது. இன்னொன்னு, நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது கூட ரகானே ரொம்ப அண்டர் ரேட்டட். இப்போ புஜாராவது இப்போ இந்த டெலிவிஷன்ல கமெண்ட்ரி மாதிரியான விஷயங்கள் மேட்ச் டாக்குலாம் வந்தாச்சு கோட்டு போட்டு. பட் ரகானே இன்னும் அது கூட போல. ரகானே ஸ்டில் லைவ்ல தான். சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு பிளேயரை இப்ப நம்ம ஸ்காட் போலண்ட சொல்றோம்ல, ஸ்காட் போலண்ட் இப்ப கரண்ட்ல ஆஸ்திரேலியால என்ன ஃபார்ம்ல இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. இந்த ரோலுக்கு இவன் தான் அப்படின்ற மாதிரி உள்ள கொண்டு யூஸ் பண்றாங்க. நம்மளுமே ரொம்ப பரபரப்பா யார் லைம் லைட்ல இருக்காங்கிறத பார்க்காம ரொம்ப டெம்பரமெண்டோட இந்த ரோலுக்கு யார் கரெக்டா இருப்பாங்க, இது இவனுக்கான இடம் தான். ஏன்னா புஜாரா ரொம்ப வருஷமாவே, புஜாரால எனக்கு தெரிஞ்சு ஒன் டேலாம் ஆனதே இல்லைங்கிற மாதிரி, அது ஜிம்பாப்வே டூருக்கு ஏதோ கூட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மொத்தமாவே ஒரு 4-5 மேட்ச் தான் ஆடி இருப்பாப்ல நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா ஸ்டாட் தெரியல. கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்து எப்படி இருந்தாலும் ஒரு 3 மேட்சுக்கு ஒரு 50 கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சோ அந்த மாதிரி இப்போ இதுல கவாஜா பாத்தீங்கன்னா 37 வயசு ஆகுது. ஃபார்ம்லயும் இல்ல, ஆனாலும் ஸ்குவாட்ல இருந்து ஒரு ரோல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரோலை டிஃபைன் பண்ணி நம்ம கொண்டு போக வேண்டியது இருக்கா? கமர்ஷியலா இருக்கக்கூடிய ஸ்டார் பிளேயருக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரியான அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ்க்கு கொடுக்கப்படுறது இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட். கண்டிப்பா அது உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு புஜாரா, ரகானே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இனி மறுபடியும் இவங்க எப்ப டேலண்ட் ஸ்கோர் பண்ணி எடுத்துட்டு வராங்கன்னு கண்டிப்பா தெரியவே தெரியாது. நம்ம அவங்கள மிஸ் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா இப்ப பார்க்கும்போது இப்ப கம்பீர் எனக்கு புஜாரா வேணும்னு கேட்ட மாதிரிலாம் நியூஸ் வந்தது. பட் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கம்பீரும் ரகானேவும் எனக்கு தெரிஞ்சு புஷ் பண்ணி புஜாரா மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துட்டு போயிருந்திருக்கணும். ஏன்னா கம்பீர் ஃபர்ஸ்ட் கோச்சுக்கு வரும்போதே எப்படி நியூஸ் வந்தது, நான் என்ன எனக்கு கோச்சிங் ஸ்டாஃப் நான் யாரு வேணும்னு கேட்கறோம் அவங்கதான் எனக்கு வேணும் அந்த மாதிரி கம்பீர் கண்டிஷன் போட்ட மாதிரி சொல்லும்போது, பட் எனக்கு இந்த பிளேயர் தான் வேணும்னு சொல்லி கண்டிப்பா கம்பீரால எடுத்துட்டு போயிருந்திருக்க முடியும். பட் அது சும்மா அப்போதைக்கு அப்படியே சும்மா ஒரு டைவர்ட் பண்ணிட்டு போவோன்னு சொன்ன மாதிரிதான் எனக்கு தோணுது. இந்த பிளேயர் வேணும்னு கண்டிப்பா கேட்டிருந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா புஜாரா ஆக்டிவா இப்பயும் கவுண்டி விளையாடிட்டே தான் இருக்கு, அப்படியே அங்கேயே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வேணும்னா கண்டிப்பா ப்ரெஷர் பண்ணி வாங்கி இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அது ரகானே அதே மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்பதான் பீக் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஆடின சீரீஸ் எல்லாம் பயங்கரமா ஆடின அப்படி கண்டிப்பா போயிருந்துடலாம். எதனால டிராப் பண்ணாங்க அந்த ஒரு சீரீஸ்? இவங்க என்னன்னா ஒரு சீரீஸ் பாக்குறாங்க. இந்த மாதிரி ரோஹித், கோலி இவங்கள மாதிரி இல்லாம இந்த லைம் லைட்ல இருக்கிற பிளேயர்ஸ் தவிர மத்தவங்க யாரும் ஒரு சீரீஸ் பர்ஃபார்ம் பண்ணலையா, ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணலையா, அவ்வளவுதான் அடுத்தது நம்ம பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இவங்களுக்கு அந்த ஆப்ஷன் தான் பெரிய. இந்த கிஷோர் சொன்ன மாதிரி ஆப்ஷனே இல்லாம ஒரு 20 பேருக்குள்ளேயே முட்டி முட்டி மோதுங்கடான்னு விட்டுருந்தா இந்நேரத்துக்கு இந்த சீரியஸோட ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். துண்டு சீட்டை குளிக்கு போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். பாத்தியா, கரெக்டா பாயிண்ட்ல அடிச்சிட்டான். இந்த மெட்ராஸ்கான்னு சொல்லி ஒருத்தரை கூட்டு போனாங்க, இங்க இந்தியால யூஸ் பண்ணாங்க, அங்க எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. எதுக்கு யாரை எதுக்கு எடுத்துட்டு போறாங்க, என்ன ரோலுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியறது இல்ல. ஓகே, டீம் அவங்களும் இப்படி செலக்டர் டீம் செலக்ட் பண்ணிட்டாங்க, நானும் கோச் நானும் கேப்டன், சரி இருக்கிறத வச்சு ஏதோ சமாளிப்போம், எதையாவது வச்சு சமைச்சு எதையாவது ஒண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல போறாங்களா என்னமோ இவங்க. ரைட். கிஷோர், இப்போ இந்த ஸ்டார் பிளேயர்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிஆர் இருக்கு சோசியல் மீடியால இல்லையா? அது ஒரு அவரை தூக்கிட்டா எங்களால தாங்கிக்க முடியல, he should come back, can't take this அப்படி இப்படி நிறைய எழுதுறாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு பிஆர் செட்டப் இன்னைக்கு ஒரு பிளேயர் தன்னோட கெரியரை பில்ட் பண்ணிட்டு போறதுக்கு தேவைப்படுதா? கிட்டத்தட்ட ஒரு சினிமா நடிகை மாதிரி அவங்களும் ஒரு ஐடி விங்க வச்சுக்கிறாங்க, படம் ரிலீஸ் ஆகும் போது இதெல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தான் ஒரு பிளேயருடைய எக்ஸிஸ்டன்ஸ அவங்களுடைய மெரிட் தாண்டி தக்க வைக்குதா இப்ப பாக்கும்போது? ஆக்சுவல் தி ரியல் டெஸ்ட் அவங்க மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்றதுதான். அது சோஷியல் மீடியால அவங்களுடைய இமேஜ் எப்படி இருக்கு, அதை பெர்செப்ஷன் மாத்த முடியுமா அப்படிங்கறது எல்லாமே ஓகே பண்ணிக்கலாம். பட் ஆனா தி ரியல் டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த கிரவுண்ட்ல நடக்கிறதுதான். ஸோ ஒரு பிளேயர் சுத்தி எழுதுற கதைகள்னாலதான் ஒரு பிளேயருடைய பர்சோனா பில்ட் பண்ணப்படுது. அதாவது அக்ரெஷன், அந்த கிங், பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த இது. சோ நம்ம சின்ன வயசுல எல்லாம் கங்குலி பிரின்ஸ் ஆஃப் கொல்கத்தா அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஈடன் கார்டன்ஸ் எல்லாம் கங்குலி வரும்போது அப்படியே ராயல் பெங்கால் டைகர் எல்லாம் எழுதுவாங்க. சோ நமக்கு அப்ப கல்கத்தா அப்படிங்கறது ஒரு ஊர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓ, இப்படி இப்படிப்பட்ட ஆளுங்க தான் கல்கத்தா முழுக்க இருப்பாங்க போல இருக்கு
அப்படிங்கிற அது வரைக்கும் மஜ்னு படத்துல பார்த்ததுதான் கல்கத்தா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இன்னும் போனது இல்ல. அந்த மீடியா எழுதுறது வந்து ஒரு பெரிய இது, அந்த பிளேயருக்கான ஒரு பர்சோனா வந்து அது டிஃபைன் பண்ணும். பட் ம், ஆனா வந்து இதெல்லாமே செகண்டரி தான். ம், மேட்ச்ல நீ பெர்ஃபார்ம் பண்ற அந்த கடைசியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பேசும் உனக்கு, மிச்சம் எல்லாமே ம், செகண்டரி தான். ம். ரைட். அதான் அது என்ன, நீ மேபி காசு இருந்தது உனக்கு செலவழிக்க வந்து எல்லாம் இருந்ததுன்னா நீ பிஆர் ஏஜென்சி ஹையர் பண்ணு, உன்னை பத்தி எழுதுற மாதிரி வந்து 4 ஆர்டிகல் போடு, 4 இன்ஃபுளுசரை பேச வை, எல்லாம் பண்ணலாம். பட் ஆனா ம், எண்ட் ஆஃப் த டே வந்து கிரவுண்ட்ல என்ன ம், பண்ணாங்கிறது தானே மேட்ரு. ம். இந்த அமைதிப்படை படத்துல சொல்லுவாங்கல்ல, ஜனங்கள்லாம் நிறைய கூடுற இடமா பார்த்து நீ என்ன பண்ற, போய் இதெல்லாம் பேசு அப்படின்னு. அந்த மாதிரி சோசியல் மீடியால இறக்கி விட்டுறாங்க. ஆமா, என்ன ஆனாலும் சரி, அந்த 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 குழந்தை பையன், அந்த 19 வயசு பையன், தயவு செஞ்சு அவன் டாபிக் விட்டு போன நல்லது. ஆ, வெறும் ஒரே ஒரு இன்னிங்ஸுக்காக இவ்வளவு தூக்கி வச்சு பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. நம்மால ஒருத்தனை ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்சதுக்கே ஒருத்தனை எவ்வளவு பெருசு ஆளாக்கி விட்டாங்கன்னா சரி, பும்ராவை எவ்வளவு தூரம் ரேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. பட் வெறும் ஒரு இன்னிங்ஸுக்காக இவ்வளவு பேசுறதும், அவன் ம். அதுக்காக இவ்வளவு ஆட்டிடியூட் காமிக்கிறதெல்லாம் தெலுங்கு படத்துல வர ஃபைட் சீன் மாதிரி தான் இருக்கு கொஞ்சம். ஆமா, இன்னொன்னு, இப்ப இது மட்டும் இல்ல, போன பிஜிடில கூட பார்த்தா இந்த கேமரூன் கிரீனை வந்து நிறைய எழுதினாங்க. அப்கோர்ஸ் கேமரூன் கிரீன் வந்து இந்த அளவுக்கு அக்ரஸிவா சீன் எல்லாம் பெருசா போடல. பட் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆல்ரவுண்டர் தெரியுமா, அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் கொடுத்தாங்க. ஓரளவு டீசெண்டா ஆடினா. பட் ஒரு பெரிய மேட்ச டர்ன் பண்ற அளவுக்கான ஒரு கேம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா மீடியால கொடுத்த ஹைப் வந்து ரொம்ப ஓவரா இருந்தது. அந்த 2021ல இருந்த பிஜிடிலே கூட அப்படிதான் இருந்தா. அவங்க அப்படிதான் எழுதுவாங்க போல. நம்ம ஆளுக்கு தான் வந்து கொஞ்சம் நம்ம லோ ப்ரொஃபைலா மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இங்க மீடியால எழுத மாட்டேங்கிறாங்க. அங்கெல்லாம் இஷ்டத்துக்கு விட்டு 2னா 20, 30ன்னு போன எழுதிடுறாங்க. டெஸ்ட்ல கோலி இடிச்சது எப்படி தேவையில்லாத விஷயமோ, இந்த டெஸ்ட்ல அவன் கவாஜாக்கு அந்த பால் டிலே ஆனதுக்கு அவன் நடுவுல பும்ராட்டு போய் பண்ணது தேவையில்லாத விஷயம் தான். அதெல்லாம் எதுக்கு செஞ்சான், ஏன் செஞ்சான்? மேபி ஆமா, அவனுக்கு அந்த லைம் லைட் பிடிச்சிருக்க என்னமோ, நம்ம இப்படி பண்ணா ஹைலைட் ஆயிருவோம்னு நம்ம கிட்ட மோதினாதான் பெரிய ஆள் ஆக முடியும்னு நினைச்சு மோத ஆரம்பிச்சிட்டானே என்னமோ. மேபி என்ஜாய் பண்ற அப்படி கூட இருக்கலாம். ம், ம். சரி, ஓகே, நம்ம என்ன அப்போ நம்ம அனீஷ்க்கு ஒரு ட்ரிபியூட்டை போட்டு முடிச்சிருவோமா இந்த போதும், 12 லிங்க? ஆயிடுச்சு. ஆமா. ஏய் இல்லடா, ஒரு நிமிஷம் இரு. யார் யார் என்னென்ன மாதிரி விளையாடுவாங்கன்னு சொல்லி ஒரு லிங்க் பேசியிருந்தோம். ஓகேவா? இப்போ நீ எப்படி விளையாண்ட, நீ கிரிக்கெட்ல வந்து உனக்கு உன்னோட ரோல் என்னவா இருந்ததுங்கிறது நீயே நான் சொல்லு. விளையாண்டேன், எனக்கு பெருசா விளையாட ஞாபகமே இல்ல. அப்பப்ப ஏதோ வீக்கெண்ட்ல வந்து விளையாட்டு போனதுதான் ஆ, ஞாபகம் இருக்கு. டியூஷனை கட் அடிச்சுட்டு வந்து பெருசா விளையாண்ட. ஆமா, அப்பப்ப பரோல்ல விடுவாங்க வீட்டுல விளையாடுறதுக்கு வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் போட்டு எனக்கு விளையாடிட்டு தெரிஞ்சு போயிருவேன். பெருசா ஞாபகம் இருக்கிறதுனா, ஒரு நபர்கிட்ட காதுல துப்பாக்கியில கண்ணுல அடி வாங்கிட்டா முதல்ல சிக்ஸ் அடிச்சது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஏர் கன் வச்சு காதுல கம்முன்னு சுட்டுட்டாங்க. வல்லரசு படமெல்லாம் வந்த டைம்ல நினைக்கிறேன் அது. அதேதான். அந்த டைம்ல நம்ம அந்த சிக்ஸ் அடிச்சதை கவுண்ட் பண்ணிட்டு இருந்தது அந்த டைம் தான். அப்புறம் ஒரு தடவை டெஸ்ட் மேட்ச் ஆமா, விளையாடுறேன்னு சொல்லி 5 நாள் டெஸ்ட் மேட்ச் ஆட இறங்குனது, அதெல்லாம் பெருசா ஞாபகத்துல இருக்கு. ஆமா. இந்த சிக்ஸ் அடிச்சதெல்லாம் இந்த சாரதா ஸ்கூல்ல அந்த படிக்கட்டு சிக்ஸ் யார் அடிக்கிறாங்க, இந்த கருப்பராயன் பக்கம் எவ்வளவு யார் அடிக்கிறாங்க, பால் அதெல்லாம் தூக்கி கவுண்ட் அடிச்சா? வச்சுட்டு இருந்தோம்ல. அனீஷ் ஓப்பனிங் போய் கேம் விளையாண்டதெல்லாம் மறக்க முடியாது. எப்போடா ம். அனீஷ்லாம் எப்பா. வந்து பொட்டென்ஷியல் வேஸ்டான ஒரு ஓப்பனர் தான். வேஸ்ட் பண்ணிட்டோம்டா. அண்டர் ரேட்டட். அண்டர் கிஷோர் ரேட்டட் கூட இல்ல. அவனுக்கு வந்து கிஷோர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. ஏன்னா அவங்க வீட்ல விடல. வீட்ல விட்டாதான் ஒரு மேட்ச் விளையாடுவான். அதோட கேக்குறேன். Thanks for watching Kailash Talks. Previous episodes ஓட links descriptionல இருக்கு. Next episode விரைவில்.